வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பரங்கிக்காய். பரங்கிக்காய் வச்சு நம்மலாம் சாம்பார் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தொகையில் அரைப்போம், இல்லைன்னா காய் பொரியல் பண்ணுவோம், பரங்கிக்காய் பால் கூட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோமே ஒழிய, ஒரு சமயம் நானே பரங்கிக்காயை வச்சு ஒரு சப்ஜி பண்ணுறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் காமிச்சிருக்கேன். கடு சப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பரங்கிக்காயை வச்சே பராட்டா பண்ணலாம். ஸோ அந்த பராட்டா இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு. நம்ம அதுக்கு குக்கரில் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். பரங்கிக்காயை நல்லா தோல்லாம் சீவிட்டு எடுத்துடணும். இது எவ்வளோ பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஒரு 1/4 கிலோ 300 கிராம் கிட்டக்க இது பரங்கிக்காய். இதுவுமே ஒரு 2-3 விசில் வரட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் இறங்கினப்புறம் ஆறினப்புறமா இதை நல்லா மசிச்சுட்டு மாவோடு சேர்த்து போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி பண்ணணும். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப நல்லா வரும். கைக்கு நீங்கள் ட்ராவலுக்கு எடுத்துன்னு போகிறேன் இல்லை ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போகிறேன்னா இந்த சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதை பரங்கிக்காயெலாம் உங்களுக்கு குழந்தைகளை சாப்பிட வைக்கிறதுலாம் கஷ்டம். இந்த மாதிரி பராட்டா மாதிரி பண்ணி கொடுத்தேன்னா ஜம்முன்னு சாப்பிடுவா. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் நம்ம. ஸோ நம்ம வேக வச்ச இந்த பரங்கிக்காய் நல்லா வெந்துடுத்து பார்த்தாலே தெரியும். இதை நீங்கள் அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கிறீங்கனாலும் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மிக்சியில் போட்டு 2 சுற்று சுற்றிக்கிறேன்னாலும் சுற்றிக்கலாம். நான் மிக்சியில் போட்டு 2 சுற்று சுற்றின்னு வந்துடுறேன். இது வேக வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால வேண்டாம். நீங்கள் வேறு ஏதாவது கரிகாக்கு அதை விட்டு பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம், இல்லை ரசத்துக்கு விளாவரேல்னா வாங்கி விளாவிக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை தண்ணி ரொம்பலாம் இல்லை, வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் கிட்டே இருந்தது, அவ்வளோதான். ஸோ ஏன்னா நம்மளே கொஞ்சமாக தான் விட்டுருந்தோம், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். தேவைப்பட்டவா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் அரைச்சின்னு வந்துடுறேன். ஸோ இதில் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு 1.5 கப் கிட்ட எடுத்துருக்கேன். அதாவது மெஷர்மெண்ட் கப்பால் 1.5 கப் கிட்ட எடுத்துருக்கேன். இல்லை அப்படி உங்களுக்கு இதுவாக இருக்குன்னா, நான் இப்போ ரைஸ் குக்கர் கப் காமிப்பேன் இல்லையா, யூஸ்வலி அந்த கப்பால் நல்ல ஒரு 1.5 கப் கிட்ட எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. அந்த எல்லோ பூசணிக்காய் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணும்னு பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் போடுறேன். நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பொடி. அரைச்சின்னு இந்த பரங்கிக்காய் விழுது இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி விட்டுறாதீங்கோ, இதில் இருக்கிற தண்ணியே போதும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ நம்ம எடுத்துகிட்ட இந்த ஒரு 300 கிராம்ஸ் கிட்ட இருக்கிற பரங்கிக்காய்க்கு இந்த 1.5 கப்பு கோதுமை மாவு சரியாக இருந்தது. அப்படி ஒரு கால் சில பேர்கிட்ட இருக்கிற கோதுமை மாவுக்கு போரலை அப்படின்னு சொல்லி சொன்னால் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க, நிறைய விட்டுறாதீங்க. ஸோ நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு காயாமல் இருக்கிற மாதிரி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும், சப்பாத்தி பண்ணிடலாம். எண்ணெய் விட்டுக்கலாம்.
இதுக்கு மேலே இந்த மாதிரி எள்ளு போட்டுக்கோங்க. நல்லா குழவியால் நல்லா ஒத்தா மாதிரி எல்லா சைட்லேயும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இட்டுண்டாச்சு. ட்ராவலுக்கு, நீங்கள் ஆஃபீஸ்க்கு இல்லை ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்க வந்து நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ட்ரையாக இருக்கிற சப்ஜி எதுவாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். இதோட கூட ட்ரை மீன்ஸ் இந்த ஆலு மேத்தி கறி ஆர் நல்ல ஒரு வெறும் உருளைக்கிழங்கு ஆலு ஜீரா கறி அந்த மாதிரி கொடுக்குறேன். அப்படி இல்லையா கொஞ்சம் கிரேவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சு கொடுக்குறேன்னாலும் நல்லாயிருக்கும். இதோட எது நீங்கள் கொடுத்தாலுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பரங்கிக்காயோட இதுவும் இது நமக்கு அதுக்கு உண்டான பெனிஃபிட் இல்லாமல் உள்ளே போகும். ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சப்பாத்தி. கையில் நீங்கள் கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் ஒரு பக்கம் நெய் தடவிட்டு இன்னொரு பக்கம் எண்ணெய் தடவுறேன். இல்லை எங்களுக்கு 2 பக்கமுமே வந்து எண்ணெயே போகும் அப்படின்னவா எண்ணெயே தடவிக்கோங்க. இல்லை எங்கள் 2 பக்கமும் எங்களுக்கு நெய்யே இருக்கட்டும் அப்படின்னா அதுவும் உங்கள் சௌரியம். உங்களுக்கு இப்படி பார்த்தாலே தெரியும் அதுக்குள்ளே அழகாக ஜம்முன்னு உப்பிண்டு வருது பாருங்கள். நான் ஜென்ரலாக ஒரு சைடு தான் எள்ளு போடுவேன். தேவைப்பட்டவா 2 சைடும் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. பரங்கிக்காய் பராட்டா தயாராகிடுது. நல்லா மசாலா வாசனையும் இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் ஆம்ச்சூர் பொடியெலாம் போட்டுக்கிறதுங்க கொஞ்சம் நல்ல புளிப்பு காரம் எல்லாமே இருக்கிறதுனால இது ஃபுல்லாக இருக்கிற சப்பாத்தியாக இருக்கும் நமக்கு. இல்லை ஜஸ்ட் ஊறுகாய் மட்டும் வச்சு கூட எடுத்துன்னு போகிறேன்னா எடுத்துன்னு போகலாம். நீங்கள் ஜோராக ரெடி ஆகிடுது பரங்கிக்காய் பரோட்டா. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் ஆற்றுல இருக்கிறவா குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இது நிச்சயமாக பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னா பாருங்க. பார்த்தீங்களா, நம்ம கையால் தொடுறதுக்கு முன்னாடி அப்படியே பெய்யறது பாருங்க. இப்படியே அது மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு வந்து மத்தியானம் வரைக்கும் அப்படியே மெயின்டைன் ஆகும். நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.